எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் அடுத்து எங்கு செல்வார் என கேள்வியானது எழுந்திருக்கிறது. தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் திமுகவிலும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் அடுத்து எங்கு செல்வார் என கேள்வியானது எழுந்த நிலையில் தற்போது தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் திமுகவிலும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. செங்கோட்டையனை திமுகவில் இணைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெறுவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் அடுத்து எங்கு செல்வார் என கேள்வி எழுந்த நிலையில் தற்போது தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் திமுகவிலும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவலானது வெளியாகிறது. செங்கோட்டையனை திமுகவில் இணைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருவதான தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் திமுகவிலும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்போது திமுகவில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். அண்மையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய இருப்பதாக பரவலாக செய்திகள் எல்லாம் தீயாய் பரவி கொண்டிருக்கக்கூடிய வேளையில திமுகவிலிருந்தும் செங்கோட்டையனுக்கு அழைப்பு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இன்று காலை கூட ஆழ்வார்பேட்டையில் உள்ள செங்கோட்டையனுடைய இல்லத்திற்கு திமுகவினுடைய முக்கிய புள்ளி ஒருவர் அவரினுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று செங்கோட்டையனை சந்தித்து திமுகவிற்கு திமுகவில் இணைய அழைப்பு விடுத்ததாக தகவலாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது தலைமை செயலகத்தில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழல்ல அப்பாவினுடைய அறைக்கும் கூட அமைச்சர் சேகர் பாபு சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதாவது சேகர் பாபு அப்பாவினுடைய அறையில் செங்கோட்டையனை சந்தித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூட அந்த செய்திகளில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் அந்த அப்பாவினுடைய அறைக்கு சேகர் பாபு சென்றிருக்கிறார். முக்கியமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு இடையே தற்பொழுது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். முக்கியமாக அண்மையில் அதிமுகவில் ஏற்பட்ட அந்த அதிருப்தி காரணமாக தொடர்ச்சியாக தலைமைக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை செங்கோட்டையன் தெரிவித்திருந்த நிலையில அவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்துமே செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருந்தார். செங்கோட்டையனுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? அவர் இத்தனை ஆண்டுகள் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் பயணம் செய்த ஒரு மூத்த நிர்வாகி ஒருவர், பல்வேறு பொறுப்புகளில் இருந்த ஒருவரினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அரசியல் எதிர்காலம் என்றெல்லாம் பல்வேறு வியூகங்களாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்த ஒரு சூழல்ல அவர் தாவேகாவில் இணைய இருக்கிறார் என்ற ஒரு விஷயம் தீயாக பரவிக்கொண்டு இருந்தது. முக்கியமாக அவர் இன்றைய தினம் விஜயை நேரில் சந்தித்து பேசிவிட்டு தாவேகாவில் இணைந்தால் என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்பதெல்லாம் இறுதி செய்யப்பட்டு விட்ட பிறகாக அவர் நாளைய தினம் தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக அவர் இணைய இருப்பதாக செய்திகள் எல்லாம் பரவிக்கொண்டிருந்தது. இது தொடர்பாக செய்திகள் பரவிய நிலையிலும் செங்கோட்டையன் இது தொடர்பாக எந்தவித மறுப்புமே அவர் தெரிவிக்கவில்லை. முக்கியமாக அவர் ஈரோட்டிலும் கூட செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இன்றைய தினமும் கூட பல்வேறு இடங்களிலும் செய்தியாளர்கள் இது தொடர்பான கேள்விகளை எழுப்பினார்கள். அவர் அமைதி மட்டுமே காத்து வந்தார். இது தொடர்பாக எந்தவித மறுப்புமே தெரிவிக்கவில்லை. மேலும் தகவல் அறிந்த வட்டாரங்களும் விஜயோடு அவர் விஜய் கட்சியில் இணைய இருக்கிறார் செங்கோட்டையன் என்பதை ஏறத்தாழ 99% உறுதி செய்யப்பட்ட தகவலாகவே சொல்லி வரக்கூடிய ஒரு சூழல்ல திமுகவில் இருந்தும் செங்கோட்டையனுக்கு
அழைப்பானது வந்து கொண்டிருக்கிறது. அவர் அதிமுகவில் அதிருப்தியில் இருந்த காலகட்டங்களிலிருந்தே திமுகவில் இருந்து செங்கோட்டையனுக்கு அழைப்புகள் வந்ததாகவும் கூட ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. மேலும் அவர் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் கூட திமுகவில் இருந்து செங்கோட்டையனுக்கு அழைப்புகள் எல்லாம் சென்றிருக்கிறது. இதற்கிடையே இன்றைய தினம் அவர் ராஜினாமா செய்ய இருப்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைய தினம் திமுகவினுடைய முக்கிய புள்ளி ஒருவர் செங்கோட்டையனை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த பகுதியில் இப்படி ஒரு பொறுப்பை நாங்கள் கொடுக்கிறோம், முக்கிய பொறுப்பை கொடுக்கிறோம் என்றெல்லாம் அவரிடம் வலியுறுத்தல் செய்து திமுகவில் இணைய அறிவுறுத்தியதாக தகவலாக நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அதே போல தற்பொழுது ராஜினாமா செய்வதற்காக தலைமை செயலகம் செங்கோட்டையன் வருகை தந்து லெட்டரையும் கூட, அந்த கடிதத்தையும் கூட கொடுத்து விட்டார். இருப்பினும் அந்த அறையிலேயே உட்கார்ந்து ஒரு 15 நிமிடத்திற்கு மேலாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உள்ளே அப்பாவும் சேகர்பாபு உள்ளிட்டோர் எல்லாம் உள்ளே இருக்கிறார்கள். இது இப்படியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கிறது. அவருக்கு திமுகவில் இருந்தும் அழைப்புகள் வரக்கூடிய நிலையில அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தாவேகா பக்கம் செல்கிறாரா அல்லது திமுக பக்கம் செல்கிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. எனவே அவரினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பல்வேறு வியூகங்கள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது திமுக தாவேகா இரண்டு பக்கத்தில் இருந்தும் செங்கோட்டையனுக்கு அழைப்பானது வருவதாக சொல்லப்படுகிறது. அதில் அவர் எதனை ஏற்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருந்து வருகிறது. மேலும் இன்றைய தினம் கூட இவர் ராஜினாமா லெட்டர் வந்து கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இதற்கு பிறகாக அவர் விஜயை நேரில் சந்தித்து பேசி இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கிடைத்திருக்கிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா சற்று நேரத்திற்கு முன்பாக கூட புகழேந்தி உள்ளிட்டோரும் கூட வருகை தந்து செங்கோட்டையனை சந்தித்து பேசியிருந்தார்கள். அவர்களுமே கூட நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது அவர் தாவேகாவுக்கு செல்வதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவே கூட நம்மிடையே தெரிவித்து இருக்கிறார்கள். இதற்கிடையே செங்கோட்டையன் தற்பொழுது தலைமை செயலகத்திற்கு வருகை தந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். முக்கியமாக தாவேகாவில் அவர் இணைய இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட தகவலாகவே நமக்கு வந்திருந்தாலும் கூட திமுகவில் இருந்தும் செங்கோட்டையனுக்கு அழைப்பு வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.